அன்னையை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். தன் குடும்பமே இருந்தாலும் பரவாயில்லை என்று பிள்ளையை வெட்டி வழி கொடுத்து அம்மனை பார்த்து விட்டேன். ஆனால் நம் ஜென்ம பகவன் அந்த தேவேந்திரனும் மும்மூர்த்தி தேவரையும் சிறைபிடித்தால் தான் என் மனம் சாத்தி அறியும். ஆகையால் அவரை மட்டுமல்ல, யார் யாரை சிறைபிடிக்க வேண்டும் நினைக்கிறாயோ அனைவரை சிறைபிடித்து கொண்டு வந்து அடியா சிறையில. இது முதல் உன்னுடைய வேலை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது, ஊதியம் இல்லை உயிர்கண்டான் வள்ளுவன். அந்த குரலுக்கேற்ப இதை பொன்னை புதூர் நகரத்தைச் சேர்ந்த இன்னும் டெல்லி ராஜா சினேகா இருவரும் இணைந்து இந்த அம்மா பாடலை பாடுவதற்காக அடியன் என்னை பாராட்டி 101 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். யாரோ வருவது போல் தெரியுது. யார் என்று பார்ப்போம்.
வந்திருக்கின்ற தேவலோகம். அந்த தேவ இந்திரன் எங்க இருக்கிறன்னு பார்க்க வேண்டும். அதே தேவ இந்திரா, அதே தேவ இந்திரா, அதே தேவ இந்திரா. ஏய், அட அரக்க பதிலே. ஏய், யாரடா நீ? இந்த தேவலோகம் வந்திருக்கிறாயே, யார் நீ? நான் யாரா? என் நாட்டை சார்ந்தவன். உனக்கு பேர் என்ன? ஏய், நிகண்டாமலை கோத்தி ஆளக்கூடிய எரிகண்டாசூரன் தம்பி யமகண்டாசூரன். இந்த தேவலோகம் வரக்கூடிய காரணம் என்ன? தேவலோகம் வரக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவலோகத்தில் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிற தேவ இந்திரன் உண்மைதான். 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவர். தலைவன். உன் சிரசை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது நவரத்தினங்கள் பொருந்திய மணிமகுடம். ஆமா. என் சிரசை அலங்கரிக்க வேண்டும். உன் கரத்தில் இருக்கிற வீர வஜ்ர ஆயுதம் என் கரத்திலே வந்து சேர வேண்டும். அப்படியா? மொத்தத்தில் இந்த தேவலோகம் தேவலோகம் எனக்கு அடிமையாக வேண்டும். உனக்கு அடிமையாக வேண்டுமா? ஆமாண்டா. அப்படியா? ஆமா. நீ காண்பதெல்லாம் பகல் கனவு. யார் ஒரு பொழுதும் நிறைவேறாது. அப்படியா? ஆமா. நான் காண்பது பகல் கனவு. பகல் கனவா? ஆமா. யார் காண்பது பகல் கனவு என்று இன்னும் சிறிது நேரத்தில் தெரியும். ஏய், அப்படியா? ஆ. அப்படி என்றால் ஏய், உனக்கு உயிர் பிச்சை அளிக்கிறேன். இந்த தேவலோகம் வந்தது தவறு என்று என்னுடைய பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேட்டுவிட்டால் உயிர் பிச்சை அளிக்கிறேன். மரியாதையாக ஓடிவிடு. யார் பாதத்தில் யார் பணிவது? உடனே முன் வைத்த காலை பின் வைக்க மாட்டான் இந்த யமகண்டாசூரன். அப்படி என்றால் உனக்கு வீரம் இருந்தால், வலிமை இருந்தால், திறமை இருந்தால் 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்பது உண்மையானால் எதுவார் பருவார் யாருக்கு வெற்றி? பேச்சுவார்த்தை பேச்சா இருக்கும்போது கை பேச்சுவார்த்தை பேச்சா இருக்கும்போது அதையே கேட்கிறேன். என்ன சொன்ன? காண்பது அனைத்தும் பகல் கனவு. யார் காண்பது? யார்? ஏய்யா. ஐயோ, ஐயோ. யார் ஏய்யா? ஏய், நீ எனக்கு அடிமை. உனக்கு அடிமையா? ஏய் என்றா? இந்த தேவலோகம் உனக்கு அடிமையாக வேண்டும். அடிமை. 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 ஓடு. இந்த தேவலோகம் எங்களுக்கு அடிமையாகி விட்டது. அடுத்து எங்க செல்ல வேண்டும்? கேதூர் சாமம் அருமணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த பாராக பிரபஞ்சத்தில் முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவங்களை படிக்கும் கருத்தன் அந்த பிரம்மதேவன் விடவே கூடாது. அதே பிரம்மதேவா எனும் இது பொன்னை புதூர் நகரத்தைச் சேர்ந்த கடாவெட்டி சரவணன் ஐயா, கடாவெட்டி சரவணன் என்று சொல்லக்கூடிய கிளையன்பர் அடியனை பாராட்டி 51 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்னார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
எங்க வந்துக்கிறோம்? நம்ம கூத்தாட வந்து வரோம். எங்க வந்துக்கிறோம்? கூத்தாட வந்து வரோம். எதுக்கு வந்துக்கிறோம் நான் கேட்டேன். வேற ஏதாவது கேட்டீங்க? எங்க வந்துக்கிறோம்? ஏப்பா நாங்க என்னதான் வந்து சொல்லப்பா. அன்னை புதர்பா நீ எதுக்கு தாங்க நீ அப்பையில தாங்க. நீ எங்க போற எங்க சுத்தத்துன்றது முதல்ல சத்தியமாக வந்திருக்கின்றோம். ஆமா. நீங்க யார் இருப்பது? அவர் தாங்கிறாரு. எவரு? ஏப்பா சத்தியலோகத்துல பொருள் உட்காந்துங்கிறாரு. பிரம்மதேவன் எங்க இருக்கிறாரு பாரு. கலிவாணி எடுக்கல கலிவாணி நீலவானுக்கு நிலவ சொந்தம், அசைந்தாடு கடலுக்கு கலை சொந்தம், ஊத்துவிட்ட மலருக்கு வாசம் சொந்தம், கவியாள மன்னருக்கு புகழ் சொந்தம், கவியாள மன்னருக்கு கற்பனை சொந்தம். எனக்கு நீதானே சொந்தம், எனக்கு நான் தானே சொந்தம். கலிவாணி நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே. பாதி நான் பாதி அருகில் நீ தூங்காது. நீ பாதி நான் பாதி அருகில் நீ பாதி நான் பாதி அருகில் நீ தூங்காது. நீ இல்லையே நான் இல்லையே உன்னையே. நீ பாதி நான் பாதி அருகில் நீ தூங்காது. நீ பாதி நான் பாதி அருகில் திரும்பிட்டாங்க. மோசம் போய் சேர்ல இட்டுக்குது. அவனுக்கு வலி தெரியும். வலி தெரிஞ்சா இல்லையா? இது எப்படி இருக்குது? ஏய், கழுத்து மேலே அடிப்பேன். கழுத்து மேலே அடிப்பேன். எப்படி? மொட்டை மட்டையா இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சேன். நல்ல நான் மாப்பிள்ளை விடு. நான் விருந்து வந்துக்கிறேன். நான் 3ஆம் நாள் விருந்துக்கிறேன். மறுபடியும் வந்துக்கிறா. நல்லா படுத்துக்கு நீ ஒரு ஆள் காலில் மட்டும் சேர்த்து போடுறான். எப்படி கேட்குறா? எப்படி கேட்குறா? காலில் அண்ணன் கூட கொடுப்பாரு சம்பளம் உனக்கு. அவர் கொடுப்பாரு இல்ல ஒன்று சீர்னா படுக்கிறோம். எங்க படுக்கணும்? கொட்டா பின்னாடி பார்த்தா நாங்கள் ஏற்போம். ஜனதா கூட ஜனமா அந்த தென்னமலை பட்டா நாளா விட்டு தென்னமலை பட்டா அங்கே தேடிங்கிறேங்க. எத்தனை லட்சம் அட்வான்ஸ் தெரியுமா இருக்கு? அட்வான்ஸ் எவ்வளோ தெரியுமா? 8.25 லட்சம். 8.25 லட்சம் வாங்கி பூ எனக்கு அவன் இட்டு வரான். இங்க ஒரு நேரம் உன்னை ஆர்டர் போட்டு கூட்டு விட்டாங்க. என்ன ஏய் ஆர்டர் போட்டு கூப்பிட்டாங்க. என்ன அல்ல வலிக்கு எத்தனை நாள் ஆச்சு? இருறா அங்க பேசிக்கிறாங்க. இருறா பல்ல வலிக்கு எத்தனை நாள் ஆச்சு? தீபாவளி கம்மன்னு வருது. ஏய் மஞ்சா தேய்ச்ச மூஞ்சிக்கும் மயிர் மோச்ச மூஞ்சி வித்தியாசம் கருத்தே இல்லையா? சார் புது சார் வீல் விட்டு போச்சு. காலைல 500 ரூபாய் உங்க கணக்கு தான் கொடுத்துட்டு போனாங்க. பக்கவரோட ஆண்ட போவி அந்த பிரம்மதேவனை விடலாமா? விடவே கூடாது. பாரு பாரு பாரு. கலிவாணி வாட பரவலி ஆ நசிலேட்டா. காணப்பறவை வாழ நினைத்தார் வாசத்திலும் யாத பரவலி
குரங்காடா அவரு. ஏய் இல்ல குரங்கா அவரு. ஏய் ஏய் இருப்பா இருப்பா தம்பி இருப்பா அடிக்காது இருக்கு. ஏன் அவ்வளோ ஏய் ஏறமா அடா ஏற புனா தோணுண்ணா ஏன் இவ்வளோ கோவப்பட்டு அடிக்கிறப்பல அந்த தம்பியா? கடிக்கு சாப்பிடலாடா அவரு. ஏய் இருடா. ஏய் இருப்பா இருப்பா அடிக்காது இருப்பா. ஏய் வேற என்னவோ தப்பு பண்ணிக்கிறேன் நீ. ஏய் ஆன்ஸ் போறது சாராயம் குடி தர காடா இருக்கியா? ஏய் வேற என்ன எடுத்துக்கிற? இருப்பா வேற என்ன எடுத்த? துட்டு என்ன எடுத்துச்சேன்னா? ஏய் யாரா ஐயா யாரு போட்டுருக்கா? ஏய் எது சரிக்குதே இல்லையா உனக்கு? இந்த ஒரு காட்சி தானே சரிக்கு நீ வாங்குறது. என்னடா ரத்தம் அது? போறமையா அவர் அடிக்காதுன்றீங்களா? இவ்வளவு ராங்கு இந்த லாங்கு இவ்வளவு தூரம் வரண்டான்னு நேற்று சொல்லி அனுப்புறேன். காலையில 4 மணிலாம் துட்டு வாங்கிக்கணும். இன்னைக்கு லாங்கு நான் போயிட்டு வரணும் வீட்டுக்கு. இவன் போன கம்யூனிட்டி எங்க வரணும் வண்டி கேட்டாங்க. நான் வண்டி சொன்னேன் தூக்கத்துல அங்கிருந்து ஏறி மருவத்தூர்ல இருந்து ஏறி போய் செங்கல்பட்டு டோல் கட்டில நின்னுறான். இவனை பார்த்து நாங்க மானாமதி கூட்டோட உத்தரமர் பார்த்து நின்னுறோம். 8:30 மணிக்கு எடுக்கிற வண்டியை அறக்க போற கூட இந்த அன்னத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறான். என்னன்னு கேட்டா சார் தூங்கிட்டேன் சார். ஒரு இருங்க அடிக்காது இருங்க. எங்க நாடக மன்றத்துக்கு வாத்தியார் அவர் தானே வழி நடத்தணும். பண்றது பூரா பிளகா தொழில் தெரியாது விஷம் ஆளு இருக்கிற. எங்க 17 பேர் குடும்பத்துக்கு சமாதி கட்டுறவனே ஒரு ஆள் தான். போன மாதிரி மூஞ்சி வச்சுக்கிற 50 ஆளு போய் வந்து பவுடர் ஆகிட்டு கூட பாரு. இந்த தெரு வச்சு நடக்க போறான் பாரு. இதுவரையில் தேவனுக்கும் உங்களுக்கும் எப்பொழுதுமே பகை என்பதை நினைக்கிறீர்கள். அது அன்று பகவை குணம் கொண்டு புறப்பட்டு வந்து விட்டாய். உங்களை வெல்வதற்காக இன்று அழிய போகும் விளக்குதான் தொடர்பு. யார் அது?
இலக்கென்று பயமறியாத உரைப்பார்கள். ஆமா, பயமறியாமல் வந்து விட்டாய் நீ. உண்மைதான். ஏய், இந்த உண்மை ரகசியம் உன் அண்ணனுக்கு தெரிந்த உனக்கல்லவா ஆபத்து வரும். என்னது? எனது அண்ணனுக்கு தெரிந்தால் எனக்கு ஆபத்தா? உடனே இங்கு அனுப்பி வைத்தது எனது அண்ணன் எரியண்டா சுரண்டா. யாரு முதலிடா? ஆமா. நாயமகிட்டா சுரா. ஆணவத்தோடு புறப்பட்டு வந்து விட்டாய் நீ. ஆ, அழிவு பாதையை நோக்கி நானும். அழிய போகின்ற விடுபடி ஆஹா, அதோ பார்த்தனியா அத்திரத்திலே அவரிவது உரைக்கிறான். காலன் உங்கள் உயிரை கொண்டு செல்கிறார். ஆ, வேண்டாம் விவாதம். இந்த இடத்துக்கு வந்திருந்தவரை என்னிடத்திலே தகாத முறையில் சேர்ந்தவரை தவறு என் பாதத்தில் வடிந்தால் அண்ணன் தவறு என்று உன் பாதத்தில் நான் படிவதா? உடனே என் பாதத்தில் நீ படித்து விடு. நான் தருகிறேன் உயிர் பிச்சை உனக்கு. வாதத்திலே பணியில் பரம்பரையில் பறக்கப்படுகிறார். ஒரு வீரனுக்கு போர் முடிவிட்டால் ஒன்று வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் வீரமரண அப்படியா? இடமாவல் வெடிலாம் விட்டாங்களாப்பா. அடடா அடடா எனக்கு அடுத்த தகவல் அடடா இடடா பப்பதை கடலே அடடா எனக்கு அடுத்த தகவல் அடடா கொண்டமம்மா தகையிலே தன் பத்தவரிடம் போயிலே சண்டைக்கு வந்தாயோ சாமத்தோடி அடடா எனக்கு அடுத்த தகவல் அடடா ஆனாவா? உடனே என்ன வார்த்தை விடுத்து விட்டா? ஆனா நில்லாத உன்னை நிர்மூல என்னை காப்பாற்றுவதற்காக எத்தனை பேர் வருகிறார்கள். எத்தனை தேவர்களா? அவர்களில் அந்த தேவ கூட்டம் எங்க? என்னை பயமுறுத்தி என் மீது பயத்தினால் அடிமுதை தாங்காமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் இந்த சத்திய உலகம் எல்லாம் எங்களுக்கு அடிமையாகிவிட்டது. அடுத்து எங்கு செல்ல வேண்டும்? அந்த முக்கந்தாரி கைலகிரி. அட ஈசா,